தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. என் சகோதரரே, ஒருவன் தமக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியில் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியையில்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளின் அல்லாமல் என் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படியே செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு கீ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சாவியை போன்றது. விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மெயினான முக்கியமான உபதேசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது? கிறிஸ்தவனா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு என்ன அடையாளம் சொல்லுங்க? விசுவாசம். நான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? விசுவாசம். நான் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? விசுவாசம். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளாக தான் என்ன பண்ணுகிறான்? இருக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கர்த்தரிடத்தில் விசுவாசம் பிறக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாக என்ன பண்ணுகிறான்? இருக்கிறான். சகோதர சகோதரியே, விசுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவிடன்ஸை கேட்காது, சாட்சி கேட்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு இந்த எவிடன்ஸ் வேணும், இந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஆண்டவரை நோக்கி வணங்குறது கிடையாது. ஆனா விசுவாசம் என்பது, நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். விசுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாய் பேச்சு அல்ல. ஒரு விசுவாசம் என்பது எப்பொழுது கிரியைகளினால் வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் அது உயிருள்ள விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் உயிருள்ளதா செத்ததா அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. யாக்கோபு அதை தான் நம்ம இடத்துல கொண்டு வரார். அப்ப பாஸ்டர், என்னுடைய விசுவாசம் உயிர் உள்ளது அப்படிங்கிறத நான் எப்ப உணர முடியும் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில ஏற்படுகிற உபத்திரவ காலத்துல, பலவீன காலத்துல, வியாதியின் காலத்துல, போராட்டத்தின் காலத்துல என்னுடைய கிரியை தான் என்னுடைய விசுவாசமாக என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதில் ஒரு மிகப்பெரிய வேத பைபிள் ஸ்டடியை நம்ம தியானிச்சோம். அதனுடைய நிறைய வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசத்தை எப்படி வெளிக்கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி, இப்ப ஆபிரகாம சொல்றோம் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று சொல்லி. எப்படி சொல்றோம்? ஆபிரகாம் வாயிலேயே சொல்லிட்டு இருந்தாரா? நான் விசுவாசம் 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 அப்படின்னு வாயிலேயே சொல்லிட்டு இருந்தாரா? இல்ல எப்படி சொல்றோம் நம்ம? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற ஒரு பேரு. எப்படி சொல்றோம்? அதான் விசுவாசித்தான். எப்படி சொல்றோம்? அது ஈசாக்கு பலி, அதுதான் கிரியை. ஈசாக்கு என்ன பண்ணா? பலியிட கொண்டு போனா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. எல்லாரும் நிறைய பேர் அப்படி சொல்லலாம். ஆனா கிரியை என்ன, செயல்பாடு என்ன, அது ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த வேதவசனம். அவங்க நிறைய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறாங்க, நிறைய இழந்திருக்கிறாங்க. யோசேப்பு பார்க்குற குடும்பத்தை இழந்து போனா, ஆனா கிரியை எப்படிப்பட்டதாக இருந்தது? பக்தியுள்ள கிரியா இருந்துச்சு. எங்க அப்பா இழந்துட்டேன், எங்க அம்மா இழந்துட்டேன், என் சகோதரர்கள் இழந்துட்டேன்னு சொல்லி போத்திபாருடைய மனைவியோட தவறான காரியத்துக்கு போகல. கிரியை ரொம்ப முக்கியம். அதை தான் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். யாக்கோபு இந்த 2ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக அவர் எதற்குண்டான உறவை குறித்து சொல்றாருன்னா, விசுவாசம் கிரியை, அந்த உறவு, அதனுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவை போல ஒரு தாய் தகப்பன் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு, இந்த எல்லா உறவும் எப்படி வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? அதே போலதான்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திற்கும் கிரியைக்கும் உண்டான உறவு ஆழமான இறுக்கமான உறவாக இருந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அல்லேலூயா. விசுவாசம் ஒரு பக்கம், கிரியை இன்னொரு பக்கம், வேற பக்கம் இருந்துச்சுன்னா அதற்கு பேரு தான் செத்த கிரியை. ஒரு 4 பாயிண்ட் நான் சொன்னேன் கடந்த வாரத்தில். அதில் ஒரு பாயிண்ட் தான் கடந்த வாரம் தியானிச்சோம். எம்டி கன்ஃபெஷன், அதாவது பொய்யான வெறுமையான அறிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிற வெறுமையான அறிக்கை, சும்மா பேருக்கு அறிக்கிட்டு போறது. நாளையிலிருந்து இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமே அப்படி செய்ய மாட்டேன், இனிமே இப்படி செய்ய மாட்டேன், இனிமே இப்படி இருக்க மாட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். வெறுமையான மாய்மாலமான பொய்யான அறிக்கை செத்த விசுவாசம். முதல் பாயிண்ட் அது பார்த்தோம். இந்த வாரம் 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பொய்யான மனதுருக்கம். அல்லேலூயா. இது ஒரு செத்த விசுவாசத்திற்குண்டான அடையாளமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. சகோதர சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2வது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் புதிய பிறப்பு அப்படின்னு சொன்னா, புது பிறப்பினுடைய அடையாளமே அவனுக்குள்ளே யார் வெளிப்பட போகிறார், அவன் யாருடைய சாயலாக பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல். ஆதாம் ஏவாளுடைய சாயல் தான் பாவத்தினுடைய சாயல். அந்த சாயல் மரித்து போய் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே ஜனங்கள் 2 வகையாக பார்க்கப்படுகிறார்கள். ஆதாம் ஏவாளுடைய சாயல் தேவ பிள்ளை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல். இப்ப எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, என்னுடைய சாயலை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு குழந்தைய பார்த்து சொல்றோம், அவங்க அப்பா போல, அவங்க அம்மா போல, அவங்க தாத்தா போல. எப்படி சொல்றோம்? அதை சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சாயல், முக ஜாடைகள் சொல்லலாம். அப்ப அது வெளியரங்கமா என்ன பண்ணுது தெரியுது. அதுக்கப்புறம் வேற எப்படி நம்ம அடையாளப்படுத்த முடியும்? செய்கை, கை பேசுறது, அந்த கையினுடைய உடல் உறுப்புகள் சொல்லலாம், பேசுற முறை, அதுபோல எழுதுற முறை, இந்த மாதிரி கோவப்படுற முறை, இந்த மாதிரியான காரியங்கள். அந்த குழந்தையுடைய செய்கையை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? இது அப்பா மாதிரி அம்மா மாதிரி அப்படிங்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்ப நம்மளுடைய செய்கை தான் என்னுடைய விசுவாசம் என்ன, எங்க இருக்கு அப்படிங்கறது என்ன பண்ண போகிறது? அடையாளப்படுத்த போகிறது. அப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து 3 வருஷம் ஊழியம் பண்றார். அந்த 3 வருஷத்துல இயேசு இந்த உலகத்துல மனுஷனிடத்துல இல்லாத ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு. அது என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. மனுஷனிடத்தில் இல்லாத ஒரு காரியம் கடவுளிடத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. ரொம்ப வருஷமா ஒரு குஷ்டரோகி ஒரு குகைக்குள்ள கிடக்கிறான். எல்லா மனுஷனும் அவனை என்ன பண்றான்? புறந்தள்ளுறான். ஆனா இயேசு என்ன பண்றாரு? அவனை போய் தொட்டார். அதுக்கு பேர் என்ன? அந்த வசனத்திலே சொல்லிருக்கும், மனதுருகி என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? தொட்டார். இது மனுஷனிடத்துல இல்ல. ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில் இது கிடையாது. ரொம்ப வருஷமா பிறந்த பிறவையிலிருந்து ஒரு மனுஷன் குருடனா உட்கார்ந்து இருக்கிறான். தாவீதின் குமாரனை இறங்கும்னு சொன்ன உடனே அவனுக்கு கடவுள் என்ன பண்றாரு? கண்ணை கொடுக்கிறார். இப்ப இந்த காரியம் எல்லாம் எதனால நடக்குது? மனதுருக்கம். மனதுருக்கம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து, அவருடைய நிலைமையை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து இறங்குகிற ஒரு காரியம். இறங்குதல் அப்படின்னா, இன்னைக்கு உலக மனுஷன் ஐயோ பாவம் கால் உடைஞ்சிருச்சு, ஐயோ பாவம் பாரு கண்ணு இல்லை, ஐயோ பாரு இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஐயோ பாரு அவங்க அப்படி இருக்கிறாங்க. இதுதான் உலக மனுஷனுடைய செயல்முறை. ஆனா கர்த்தரும் அப்படி போகல. ஐயோ பாரு இவன் குஷ்டரோகியா இருக்கிறான், ஐயோ பாரு இவன் இப்படி இருக்கிறான், அப்படி போகல. அவருடைய கிரியை மூலியமா அவருடைய சாயலை வெளிப்படுத்துறாரு. குஷ்டரோகிக்கு என்ன தேவை, அவரால் என்ன முடியும் என்பதை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா அவர் சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் நீங்களும் நானும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். இன்றைக்கு நம்ம கடவுள் கிடையாது. ஒரு கண் இல்லாதவனை பார்த்தோன்னா கையை வச்சு கண்ணை கொண்டு வா, அதை கொண்டு வா, இப்படி கொண்டு வான்னு அப்படி ஆணையிட்டு செய்வதற்கு நம்ம மூலியமா ஆண்டவர் அற்புதம் செய்வார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தருக்குண்டான இயேசு கிறிஸ்துவுக்குண்டான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆனா அதே சமயத்துல மனதுருங்கி
செய்யுகிற இன்னொரு கிரியை என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய செயல்பாடுகள் மூலியமாக. அல்லேலூயா. அவர்களுக்கு செய்கிற உதவி மூலியமாக. 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஐயா, நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற 5 பவுன் நகையை கொண்டு போய் போட சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு அது வேற நடக்குது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சில பேர் நீங்க இயேசு கிறிஸ்துவங்கள்ல எனக்கு 50,000 கடன் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த உதவி செய்யுங்க, இந்த உதவி செய்யுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. நல்லா பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. வேதவசனம் எதை சொல்லுது? வஸ்திரம், சத்தமா சொல்லுங்க, வஸ்திரம், ஆகாரம். இது 2 தான். இது 2க்கு நம்ம என்ன பெரிய இழப்பு இந்த உலகத்துல செய்ய போறோமா? இல்ல. ஒரு அம்மாவுக்கு ஒரு முடியாம இருக்காங்க, ஒரு சேலை சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, இல்ல வெளியே எங்கேயாவது போறீங்க, ஒரு அம்மாவை பாக்குறீங்க, ஒரு கிழிஞ்ச சேலை உடுத்தி இருக்காங்க. பணத்தை நிறையா வச்சுட்டு சில பேர் அப்படி உடுத்துவாங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்க கஞ்சன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், சரியா? அவங்க பணம் செலவு பண்ணாத ஆட்கள் சில பேர் அப்படி இருக்காங்க. நான் அவங்கள சொல்லலை. ஒரு பெண் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு உடை, நல்ல ஒரு உடைன்னா விலை உயர்ந்த 50,000 ரூபாய்க்கு சேலை பட்டுப்புடவை வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லலை. தன்னுடைய உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடிய ஒரு உடை. ஒரு ஆணை பார்க்குறோம் அப்படின்னா உடல் உறுப்புகள் மறைக்கக்கூடிய ஒரு உடை, அதை அணியக்கூட காசு இல்லாமல் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் அவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம யாராவது அந்த நிலைமையில் இருக்கிறோமா? பாஸ்டர், ஒரு நல்ல சேலை, நல்ல சேலை அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு சேலை எடுத்தால் 120 ரூபா 150 ரூபா. நான் சொல்கிறது பிரம்மாண்டமாக எடுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு சேலை 120 ரூபா 150 ரூபா ஒரு சேலை எடுக்க முடியும். ஒரு சட்டை எடுத்தால் இந்த நாட்களில் ரொம்ப விலை குறைவான ஒரு டிஷர்ட்டோ ஒரு சட்டெல்லாம் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. ஒரு 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சட்டை போட்டு விற்கிறாங்க. ஒரு வேட்டி. இந்த மாதிரி விலை குறைவான காரியங்கள் நம்மளால இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேராலும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் டெய்லியும் வாங்கி வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்லலை. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். சில பேரை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது, இல்லை பாஸ்டர் என்கிட்ட காசு இல்லை, 500 ரூபா வச்சுருப்போம், காசு இல்லை பாஸ்டர், எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும். அப்படி இல்லை. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சின்ன சேலை, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சின்ன சட்டை, ஒரு சின்ன பேண்ட்டு, ஒரு சின்ன வேட்டி நாங்கள் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. பாஸ்டர் நானும் உதவி பண்ணுறேன். என்ன உதவி பண்ணுறீங்க? என் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். அது உதவி தானே. என் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குறேன், எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்து கொடுக்குறேன், என் மனைவிக்கு எடுத்து கொடுக்குறேன், மாமாவுக்கு எடுத்து கொடுக்குறேன், என் மருமகனுக்கு எடுத்து கொடுக்குறேன், மருமகளுக்கு எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் இது மட்டும் உதவி இல்லையா? இல்லை. சகோதரனாவது சகோதரி அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பயாலஜிக்கலாக பிறந்த, அதாவது நம்முடைய சரீரத்திலிருந்து பிறந்த உறவுகளையோ அப்படி சொல்லலை. இது எங்கே எழுதுறாரு? ஒரு சபைக்கு எழுதுறாரு. அல்லேலூயா. சபைக்கு எழுதுறாரு. சகோதர சகோதரியா எல்லோரும் சகோதரர். அங்க ஜாதி வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை வேறுபாடு கிடையாது. சகோதரன் சகோதரி இயேசு கிறிஸ்துவனுக்குள்ள வந்துட்டா ஒரே சரீரம். அப்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதான். 2வது என்ன சொல்றாரு? ஆகாரம். ஆகாரம் அப்படின்னு சொன்னா போய் பிரியாணி வாங்கி போடுங்க, சிக்கன் மட்டன் வாங்கி போடுங்க, மீன் வாங்கி போடுங்க, அப்படி கிடையாது. ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, நடக்க முடியாத அம்மா ரோட்டில் வந்திருக்காங்க. பசி. உள்ள ஒரு 10 இட்லி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்தா நம்ம எதாவது குறைஞ்சு போயிடுவோமா? சொல்லுங்க. கொடுத்தா சும்மா வை, நைட்டுக்கு அதையும் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு அதையும் சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறோம். நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, 2 இட்லி நம்மளால என்ன பண்ண முடியும்? அது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் 3 வேளையும் 5-5 கிலோ அரிசி போட்டு ஆக்கி எல்லாத்துக்கும் போடுங்கன்னு நம்ம சொல்லலை. ஒரு 2 இட்லியோ கொஞ்சம் சாப்பாடு இருக்குது வீட்டில், எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். இன்னும் சில பேர் எப்படி பண்ணுவாங்க? மிச்சமாகி அது கெட்டு போனதுக்கு அப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கக்கூடாது. அப்போ ஒரு நல்ல சூடாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம், என்ன சாப்பிட முடியல. ஆனால் ஒரு வயசானவர் ஒருத்தர் வராரு, அவரால் நடக்க முடியல, தடி போட்டு வராரு, கண்ணு இல்லாதவங்க வராங்க. அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்கம்மா எங்கள் வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்குறாங்களா? டக்குன்னு இந்தாங்க ஒரு கொஞ்சம் சாப்பாடு என்னால் கொடு. என் கணவருக்கு போக, என் மனைவிக்கு போக, என் பிள்ளைகளுக்கு போக கொஞ்சம் சாப்பாடு மீதம் இருக்குது. நைட்டு நான் இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டுக்கிறேன், ஒரு வேறு தோசை ஏதாவது சுட்டுக்கிறேன், இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு. அல்லேலூயா. இது பெரிய பொருட்செலவு. ஐயோ கடன் ஆயிரும் பாஸ்டர், ஐயோ வீடு போயிரும் பாஸ்டர், நகை போயிரும் பாஸ்டர். இல்லை. அல்லேலூயா. ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு 10 ரூபாய் நோட்டு ஒரு 2 வச்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு மாதம் ஒரு சம்பளம் வாங்குகிறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோன்னா ஒரு மாதத்தில் ஒரு 3 பேர் டார்கெட் வச்சுக்கணும். 3 பேருக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அப்போ 3 பேருக்கு எவ்வளோ? என்ன பண்ணோம்? 30 ரூபா.
30 ரூபா ஒரு மாசத்துக்கு கொடுத்தா நம்ம ஏதாவது ஆயிடுவோமா? ஆக்க போறது இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு 10 ரூபாயை ஒரு கண் இல்லாதவங்களுக்கு, ஒரு 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 திருநங்கைகளுக்கு, இப்படி யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதை பிச்சைன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அதை கொடுத்து பாருங்களேன், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா நல்லா கவனிங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்படி கணக்கு போடுவோம், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு 10 ரூபா 20 ரூபாய்க்கு மிட்டாய்க்கு தான் காசு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்ப அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யாருன்றே தெரியாமல் அவர்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் முன்னமும் ஏற்பட போறதில்லை, இனி வரப்போற நாட்களையும் ஏற்பட போறது இல்லை. பிரதிபலனை பார்க்காமல் உதவி பண்றதை தான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான், கர்த்தர் உங்களை என்னை அப்படித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்க உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், வீட்டுக்கு கொடுத்தாரு ஆண்டவர், காரை கொடுத்தாரு, பைக்கை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, என்னை இப்படி ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, நான் என்ன கர்த்தருக்கு செஞ்சேன்? கர்த்தருக்கு நான் எந்த முறையில் சொந்தக்காரன்? கர்த்தருக்கு நான் என்ன பெருசா நான் செஞ்சுட்டேன்? என் கர்த்தர் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது அவருடைய மனதுருக்கம். அல்லேலூயா. அவருடைய கம்பேஷன், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம். அது ஆண்டவருடைய சாயல் அப்படின்னு சொன்னா இதைதான் கிறிஸ்தவராகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையத்தை என்று கிறிஸ்தவராகிய நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த வீடு, விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. தாராளமா உங்ககிட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல பைக் வாங்க, நல்ல கார் வாங்க, நல்ல நல்ல செய்யுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா தேவன் நமக்கு வைத்த வேலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன பகுதியை இல்லாதவர்களுக்கு செய்யணும். இல்லாதவருக்கு அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்த மிஷனரிமார்கள் அதை தான் செஞ்சாங்க. தங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடு பிள்ளைகள் இல்லாத போது அந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அன்னை தெரசாவை பார்க்கிறோம். எப்படி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள், ஆனால் அன்னை தெரசாவை சொல்லும் பொழுது அந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடையாது. என்ன இம்பாக்ட் அவங்க உருவாக்கிட்டு போனாங்க, என்ன ஒரு தாக்கத்தை அவர்கள் உருவாக்கிட்டு போனாங்க. ஏன்னா அந்த மனது இருக்கும். அல்லேலூயா. அந்த உலகமே குஷ்டரோகிகள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க அந்த காலகட்டத்தில். அந்த தேசத்தில், நம்மளுடைய தேசத்தில் குஷ்டரோகிகள்லாம் வெளிந்து ஓடிடுவான். அவன் ரோட்டு ஓரத்தில் ஒரு குகைக்கு பக்கத்தில் அப்படியே சீல் பிடிச்சு ட்ரெஸ்ஸு போடாமல் அப்படியே கிடப்பான். அப்படி கிடப்பான், அவன் அலங்கோலமாக கிடப்பான். நம்ம போய் அவங்கள பிடிச்சு தூக்கி உட்கார வச்சு தொடச்சி அந்த அந்த சீல்கள் எல்லாம், அந்த புண்ணை எல்லாம் தொடச்சி கயிறு வச்சு கட்டி பார்க்குறான். எல்லாரும் வேடிக்கை இப்படி பார்க்குறான். என்னடா இந்த குஷ்டரோகி நம்மளால தொடவே மாட்டோம், இந்த அம்மா போய் இப்படி உட்காந்து செஞ்சிட்டு இருக்குதே. பார்த்த உடனே அவனுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம். அம்மா எப்படிமா உனக்குள்ள இப்படி ஒரு தைரியம் வருது, என்னம்மா இப்படி செய்யற? அப்ப அந்த அம்மா சொல்லுது, இயேசு. அல்லேலூயா. என் தெய்வம் அப்படி சொல்லியிருக்கிறாருப்பா. சுவிசேஷம் போயிடுச்சா, சத்தியம் போயிடுச்சா, ட்ராக்ஸ் எடுத்துட்டு நேரா போய் இந்தா இயேசு கும்பிடு, இயேசுவை கும்பிடு, தேவையில்லை. அதான் வேதவசனத்தில் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு சகோதரன் சகோதரி வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? வாட் இஸ் த ப்ராஃபிட்? என்ன லாபம்? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன லாபம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன லாபம்? இதுக்காக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். நான் திரும்ப தெளிவா சொல்றேன், நல்லா அதனுடைய கோடை புரிஞ்சுக்கோங்க, அளவை புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, பணத்தை கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, சொத்தை எழுதி வைங்கன்னு ஆண்டவர் சொல்லல, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. தெளிவா சொல்றாரு, வஸ்திரம் ஆகாரம். எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாரு, வஸ்திரம் ஆகாரம். கர்த்தர் ஆசீர்வாதம் அபரிவிதமா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் 2 பேருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்கு அடுத்த வாரம் 5 பேருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். யோவானும் அதை தான் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்றாரு, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அல்லேலூயா. அன்பு அப்படிதான் வெளிப்படுத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மைய கருத்து அது. அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் இந்த உலகத்தில் இந்த நாட்கள்ல. ஆடம்பரங்கள், இன்னைக்கு சபைகள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? மிகப்பெரிய இசை கருவிகள், சபை கட்டடங்கள், ஏசி, இப்படிதான் இதை நோக்கி தான் சபை ஓடிக்கிட்டு இருக்கு.
அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்களில் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு முன்னுதாரணத்தை, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க இந்த நாட்களில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சபையால் முடிஞ்ச ஒரு விஷயம், எத்தனையோ பிள்ளைகளுக்கு நம்ம போய் இந்த சண்டே ஸ்கூல் நம்ம நடத்துகிறோம். நான் பார்க்குறேன், நிறைய பிள்ளைகள் என்னால் பார்க்க முடியுது. நான் போய் நடத்துகிற இடத்துலலாம் பார்க்க முடியுது. ஒரு பேனா இல்லாமல் ஒரு சின்ன பென்சில் வச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க, ஒரு சின்ன ரப்பரை வச்சு எழுதிட்டு இருக்காங்க. ஒரு சரியான ஒரு ஸ்கேல் கிடையாது, படிப்புக்கு இல்லை, உடைகள் சரியில்லை. சரி, இந்த வருஷம் ஆளுக்கு ஒரு செட்டு கொடுப்போம், நல்ல ஒரு பேனா, ஒரு பென்சில். அது செலவு ரொம்ப செலவான ரொம்ப செலவு கிடையாது. ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம்னா குறைந்தபட்சம் ஒரு 15 to 20 ரூபாய் தான் செலவாகும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், 60 ரூபா பாக்ஸ், 70 ரூபா பாக்ஸ், 10 ரூபா, 20 ரூபா பேனா, 5 ரூபா பென்சில், 20 ரூபா பென்சில் வாங்கி கொடுக்குறோம். ஒரு பிள்ளை நம்ம வீட்டில் இருக்குன்னா ஒரு பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யலாம். அல்லேலூயா. எங்க ஒருத்தர் தான் அல்லேலூயா சொல்றீங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாஸ்டர், இது தேவையில்லாத டாபிக் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. செய்யலாம். அதனால் வசதி இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க நான் தயவு செய்து நான் சொல்லலை, முடியாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. காசு அநியாயமாக செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு போய் நான் உதவி செய்கிறேன் அப்படிலாம் நிற்காதீங்க தயவு செய்து. வீட்டில் சண்டை போட்டு வந்தாங்க, அவங்களுக்கு 2 இட்லி கொடுத்தேன், அப்படியெல்லாம் இல்லை. நல்லா கவனிங்க, முடியாதவர்கள், குறைச்சல் உண்டானவர்கள், இல்லைங்கிறவங்கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா. மத்தேயு புத்தகத்தில் அழகா சொல்றாரு, மத்தேயு, மார்க், இதில் எல்லாவற்றையும் அழகா சொல்றாரு. தேவன் உங்களை என்னை அதுக்கு தான் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னா, உங்களை புது சிருஷ்டியா படைத்து கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே ரட்சிக்கப்பட்டவன புது பிறப்பு அடைகிறான். வேதவசனத்தில் யோவான்ல வாசிக்கிறோம், புது பிறப்பு. அப்படிப்பட்ட நியூ கிரியேச்சர், புது பிறப்பினால் என்ன பயன் இந்த உலகத்துல? என்ன பயன்? என் வீதியில ரொம்ப வருஷமா ஒருத்தர் முடியாம கிடக்கிறார், அவருக்கு உங்களால என்ன பெனிஃபிட்? 50 பேர் பார்த்துட்டு போறாங்க, 51வது ஆள நீங்களும் நானும் பார்த்துட்டு போறோம். என்ன ஆண்டவருக்குள்ள ரட்சிப்படைந்தோம்? என்ன ரட்சிப்படைந்தோம்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சிறு சிறு காரியங்கள் கர்த்தருக்கு நீங்க இப்படி செய்யும் பொழுது கடவுள் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இல்லாமே போயிடும். பிறந்த நாளுக்கு எங்கெங்கயோ போய் தேவையில்லாம பெரிய பெரிய செலவுகள் பண்றோம். புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் ஹோம் எத்தனையோ இருக்குது. 1500 ரூபாய் செலவு பண்ணா போதும், அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலாம். அல்லேலூயா. முடியும்னா செய்யுங்க. நான் அதுக்காக போய் 1500 ரூபாய் எடுத்து கண்டிப்பா கொடுங்கன்னு நான் சொல்ல இல்லை பாஸ்டர், என்னால் முடியும். அனாவசியமா ஒரு சினிமாவுக்கு போய் எவ்வளவு செலவு பண்றோம்? அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு சினிமாவுக்கு போனா ஒரு டிக்கெட் இன்னைக்கு என்ன விலை? குறைந்தபட்சம் எனக்கு தெரியல, 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 சொல்றாங்க. புது படம்லாம் ரிலீஸ் ஆனா சாதாரணமா இன்னைக்கு ஒரு டிக்கெட் ஏசி தியேட்டருக்கு போறோம்னா 300 ரூபாய், 400 ரூபாய். நம்ம தேவ பிள்ளைகள் அந்த மாதிரி காரியத்துக்கு போறதில்ல. அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம்னா ஒன்றும் கிடையாது. ஆனா வேதவசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. நீங்க 50 ரூபாய் ஒருத்தனுக்கு செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் கடனாளியா மாறிடுறார். அல்லேலூயா. எப்படா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்? எப்ப அந்த கடனை உனக்கு திருப்பி கொடுக்கணும்? அதுல இன்னொரு விஷயம் உண்டு. கடன் அப்படின்னா எப்படி கொடுப்போம்? என்ன? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்ன? வட்டி. எல்லா கடன்லையும் என்ன உண்டு? வட்டி, ப்ராஃபிட். அதாவது 50 ரூபா கொடுக்குறோம்னா 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டின்னு எவ்வளோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே வட்டி. அப்ப இந்த வசனத்தை நீங்க இப்படி ஆராய்ந்து பாருங்க. 50 ரூபா நீங்க ஒருத்தருக்கு செஞ்சுட்டீங்கன்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். அப்ப ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? வட்டி போட்டு. அந்த வட்டியினுடைய அளவு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. 50 ரூபாய்க்கு 500 வரலாம், 5000 வரலாம், 5 லட்சம் வரலாம், 50 லட்சம் வரலாம். அவர் வட்டி போட்டு கொடுக்க முயற்சி பண்ணிட்டார். ஏன்னா அவர்கிட்ட குறைவில்லாம கிடக்குது. அல்லேலூயா. அப்ப இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எங்க போனாலும் ஒருத்தரை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கிரியேச்சர், தேவனுடைய படைப்பை நாம் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். சகோதர சகோதரிய 17ஆம் வசனத்தை சொல்றாரு, விசுவாசமும் கிரியையும் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். 17ஆம் வசனம், செத்து போனதா இருக்கக்கூடாது, ப்ராடக்ட் இருக்கணும். கிரியை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைனா கனி கொடுக்கிற வாழ்க்கை. என்ன கனி பாஸ்டர்? இதுதான், இதெல்லாம் கனி. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன், இல்லாதவர்களுக்கு உதவி பண்றவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்காகவும் என்ன பண்ணார்? மரிக்க வந்தார். பாவத்தில் உள்ள ஜனங்களுக்கு மரிக்க வந்தார். அந்த வேலையை பார்த்துட்டு அவர் போயிருக்கலாம் இல்ல? ஏன் போய் குஷ்டரோகியை தொடுறாரு?
ஏன் போய் முடியாதவனை பார்க்குறாரு? ஏன் போய் 38 வருஷமா முடங்கி போய் கிடந்தவனை பார்க்குறாரு? ஏன் 3 நாளாக பிரசங்கம் பண்ணி பசி இல்லாதவன் இன்னமும் ஒரு வேளை பசி இல்லாமல் இருக்கு போட்டுன்னு அனுப்பலாமே? ஒரு விபச்சார ஸ்திரியை உனக்கு சமாதானம் உண்டாகுதுன்னு போனியா, அந்த அம்மாவுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. சகோதரர், ஏன் அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்? அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்ய முடியுமோ அங்கங்கே அந்த காரியத்தை செய்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய பிறப்பு. நம்ம உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற 2 பேர் நீங்கள் பொறுப்பிடுங்க. அதுக்கு அந்த வீதியில் நம்ம சபையில் இன்னொரு ஆள் இருக்காங்க, அந்த பக்கம் யாராவது 2 பேர் இருந்தால் பொறுப்பிடுங்க. இன்னும் ஒரு 4 பேர் வாகனத்தில் போகிறவங்களா இருந்தால் ஒரு பஸ் ஸ்டாப்பில் சிக்னலில் நிற்கிறோன்னா அங்கே ஒரு 2 பேரை பொறுப்பிடுங்க. 50,000 கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, அதெல்லாம் வேண்டாம். 10 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும், கொடுங்க சந்தோஷமா. அந்த நாள் ஆண்டவர் ரெட்டத்தனையான்னு சொன்ன வட்டி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார், எனக்கு கொடுத்துருவார். குறைவில்லாமல் நீங்கள் ஒரு சாப்பாடு போடுங்க, இல்லாதவங்களுக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஆகார குறைவு ஏற்படாது. யாக்கோபு அழகா இந்த விஷயத்தை என்ன பண்றாரு சொல்றாரு இந்த இடத்துல. அதான் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள், யாரெல்லாம் பரலோக தகுதி இல்லாதவர்கள். அழகா ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுக்குறாரு ஆண்டவர். வீட்டில் போய் அந்த வசனங்களை வாசிச்சு கொள்ளுங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஒன்று கடன் கொடுத்தா நான் கடனாளிங்கிறாரு. 2 பேத்துக்கு இட்லி வாங்கி கொடுக்குறோம், ஒரு சாப்பாடு இல்லாத பசி பட்னியோட சாப்பாடு போட்டா எனக்கு சாப்பாடு போட்டீங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய காரியம் செய்யுங்க என் சகோதர சகோதரி. இந்த நாட்களில் நிறைய பேர் நம்ம செய்கிறோம், நான் யாரையும் செய்யலை அப்படின்னு சொல்லலை, ஆனால் இன்னும் அதில் குறைபாடு உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். முதல் பாயிண்ட் அது. 2வது விஷயம் முக்கியமாக நம்ம அடுத்தது 18-19 வசனத்தில் தியானிக்கிற ஒரு 2வது விஷயம், ஒரு மேலோட்டமான ஒரு நம்பிக்கை. செத்த விசுவாசத்தினுடைய அடுத்த பாயிண்ட் என்னன்னா மேலோட்டமான ஒரு நம்பிக்கை. நல்லா கவனிங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொசிஷன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே உங்களுடைய விசுவாசம் எப்படி வெளிப்படுது, உங்களுடைய கிரியை எப்படி வெளிப்படுது, எப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளிப்படுத்துறீங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் சொல்றது உண்டு, ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம் டெமான்ஸ்ட்ரேட் எப்படி பண்ணுறோம், எப்படி கடவுளிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். மேலோட்டமான நம்பிக்கை அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நம்புறேன். இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கு. நம்முடைய விசுவாசம் எல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து, நல்லா கவனிங்க, புரியும் உங்களுக்கு. கர்த்தரிடத்திலிருந்து வரும். இதுதான் விசுவாசம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அது மாத்திரம் விசுவாசம் இல்ல. நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில என்ன, நீங்க அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க இந்த உலகத்துல. நான் இயேசுவின் பிள்ளைங்கிறது எப்படி, அதான் சொல்றாரு, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பான். இந்த வசனம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை 2ஆ நம்ம பிரிக்க முடியும். சில பேருக்கு விசுவாசம் மாத்திரம் உண்டு, கிரியை கிடையாது. சில பேருக்கு கிரியை மாத்திரம் உண்டு, விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், விசுவாசம் உண்டு. என் இயேசு எனக்காக வந்தார், எனக்காக இந்த உலகத்திலே மரித்தார், எனக்காக, இந்த விசுவாசம் எனக்கு உண்டு. ஆனால் என்னுடைய கிரியை என்ன, என்னுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன, நான் வெளிப்படுத்துற விஷயம் என்ன, கோபத்தை வெளிப்படுத்துறேன், கெட்ட வார்த்தையை வெளிப்படுத்துறேன், தப்பான காரியங்களை வெளிப்படுத்துறேன், திருடுறேன், ஏமாத்துறேன், பொய் சொல்றேன், அடுத்தவங்கிட்ட சண்டை போடுறேன், இதுதான் என்னுடைய கிரியைனா என்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசம். இன்றைக்கு உலக மனுஷன் பாருங்க, இன்றைக்கு உலகத்துல நிறைய மனிதர்கள் நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க. நிறைய பேர் அனாத பிள்ளைகள், அவர்களுக்கு உதவி பண்றாங்க, நிறைய மற்றவர்களுக்கு உதவி பண்றாங்க, கை கால் உடைந்தவர்களுக்கு உதவி பண்றாங்க, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி, அவங்க கிட்ட கிரியை உண்டு, ஆனா என்ன கிடையாது, விசுவாசம் கிடையாது. கர்த்தர் இதை இந்த உலகத்துல எதிர்பார்க்கல, விசுவாசமும் கிரியையும். ஹல்லேலூயா. இது 2ம் தான் ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை. என்கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா கிரியை இல்லைன்னா செத்து போன வாழ்க்கை. என்கிட்ட கிரியை இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லை, செத்து போன வாழ்க்கை.
அதுதான் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம கேட்க முடியும். கையை உயர்த்துங்க. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் கையை உயர்த்துவோம். எஸ், ஐ எம் பிலீவிங், ஐ பிலீவ். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தான் உண்மையான தெய்வம். அதே கையை உயர்த்தி அப்படியே பிடிச்சிட்டு உங்க கிரியை என்னன்னு கேட்டா, நீங்க விசுவாசிக்கிறது தகுந்த கிரியை உங்க வாழ்க்கையில செயல்பாடு இருக்கா? ஜெபம் பண்றோமா? வேதவசனம் வாசிக்கிறோமா? தேவனுக்குள்ள பயபக்தியா இருக்கிறோமா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? இதுக்கு பேர் தான் மேலோட்டமான நம்பிக்கை. ஷாலோ ஃபெய்த் அப்படிம்பாங்க. ஷாலோ ஃபெய்த் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி. இன்னைக்கு பிசாசானவன் பல பேர் இப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்கிற ஒரு போர்வையில அப்படியே மயக்கி வச்சிருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில முழு பங்கு இல்லை, விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியல, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. இது பிசாசானவனுடைய காரியம். சகோதர சகோதரியை வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. விசுவாசம் இருக்கு பரலோகம் போயிடுவேன், விசுவாசம் இருக்கு பரலோகம் போயிடுவேன், பரலோகம் போயிடுவேன், பரலோகம் போயிடுவேங்கிற விசுவாசத்தை வைத்து கிரியைகளிலே பொய்யான மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம்னா நம்மை போல ஏமாந்தவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எஸ், நான் பாவம் பண்றேன், எனக்கு நரகம் தான் அப்படின்னு சொன்னா அவன் ஏமாந்தவன் கிடையாது, தெரிஞ்சு பண்றான். ஆனா நம்மலாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரலோகம் போயிடுவேன், பரலோகம் போயிடுவேன், பரலோகம் போயிடுவேன்ட்டு ஏமாந்து போயிடுறோம் கடைசியில். கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை அது. அந்த மேலோட்டமான நம்பிக்கையை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தணும் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. நீங்களா பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டி ஐ அம் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. அவன் வந்து கதவை தட்டி நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா? நான் கிறிஸ்தவன், நானே கோவப்பட்டுட்டேன், கிறிஸ்தவன் நானே கெட்ட வார்த்தை பேசிட்டேன், கிறிஸ்தவன் நானே இந்த தப்பை செஞ்சுட்டேன், கிறிஸ்தவன் நானே ஏமாத்திட்டேன், அப்படி சொல்றோமா? இல்லை யாராவது வந்து நின்று ஐயா எப்படிங்க ஐயா உங்களால் இப்படி முடியுது, எப்படிங்க ஐயா நீங்க கிறிஸ்டினா இவ்வளோ பொறுமையா இருக்கிறீங்களே, கிறிஸ்டினா இருக்குதே நீங்க. இதுதான் மேலோட்டமான நம்பிக்கைக்கும் ஆழமான நம்பிக்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். என்னுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்தணும். பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்திலும் என்னுடைய குணாதிசயம் எப்படி வெளிப்படுது. ஒரு காலேஜில் படிக்கிறேன், ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன், ஒரு வேலை செய்யற இடத்துல இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் தப்பான காரியங்களை நகைச்சுவையா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். போதகர்கள் அப்படின்னு சொல்லி ஆபாசமான வார்த்தைகள் பேசுறதை நான் கேட்டிருக்கேன். அப்ப புரிஞ்சு கொள்ள முடியுது அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், அவங்க லைஃப் என்ன. இதுதான் அவங்க வாழ்க்கை, இதுதான் அவங்க வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று சொல்லி ஏமாத்துகிறவர்கள் இதுதான் அவங்க வாழ்க்கை. பொய் சொல்றது இதுதான் அவங்க வாழ்க்கை. இது உண்மையான விசுவாசம் உள்ள பிள்ளைகளான இல்லை. இவங்க பரலோகம் போவாங்கன்னா 100க்கு 100 கிடையாது. கடைசி வரைக்கும் நான் ஆபாசமா பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பேன், ஆனா பரலோகம் போயிருவேன், எந்த நேரத்தில் வேணா மன்னிப்பு கேட்டு போயிரு. இந்த டயலாக் வச்சு வாழ முடியாது. ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னு தெரியாது. ஏன்னா வேதவசனத்துல போயிட்டு அது ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறவர், மன்னிக்கிறவர், அப்படி அது ஒரு சில பேருக்கு தைரியம் வந்துருது. சில பேர் அதுல ஒரு தப்பான காரியம் தப்பு பண்ணா என்ன மன்னிச்சுக்குவார் ஆண்டவர். இதெல்லாம் கர்த்தரை உண்மையா புரிந்து கொள்ளாத ஒரு காரியம். அல்லேலூயா. பெற்றோர்கள் மேல் உண்மையான அன்பு வைத்த ஒரு மகனோ, பெற்றோர் மேல் உண்மையான அன்பு வைத்த ஒரு மகனோ ஒரு மகளோ எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏமாத்திரலாம், நம்ம ஏமாத்திரலாம், அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம். ஆனா அவர்களுக்குள் ஏற்படுகிற காயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு விளைவு உண்டு இல்ல. கிரியை ரொம்ப முக்கியம். யாக்கோபு தான் சொல்றாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எப்படின்னு இல்ல. இதையே பேதுரு அழகா போர்ட்ரேட் பண்றாரு. பேதுரு வாசிங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க சகோதர சகோதரியே, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியம் இல்ல? பாஸ்டர் 5 பேர் ஒரு 10 பேர் நாங்கள் கூட்டாக இருக்கிறோம். நாங்கள் அதில் நான் ஒன்று தான் கிறிஸ்தவன், மற்றவர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. இப்போ அவங்களோடு சேரும் பொழுது நானும் அவங்களோடு மிங்கிள் ஆயிடணும் இல்லை? அவங்க 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 பேசுகிற வார்த்தைகளோடு நானும் பேசணும், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை நானும் சாப்பிடணும், அவர்களுடைய சமய கலாச்சாரங்கள் என்ன இருக்கோ அதோடு நானும் மிங்கிள் ஆயிடணும் இல்லை பாஸ்டர்? நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக பொருட்டு. ஹல்லேலூயா. திவ்ய சுபாவம் உள்ளவர்கள். உங்களுடைய சுபாவம் வேறு, தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய சுபாவம் வேறு. விசுவாசம் அங்கதான் வெளிப்படும். 10 பேர் இருக்கிறாங்க, அதுல நான் வித்தியாசமா நிக்கணும், என் கிரியை வித்தியாசமா இருக்கணும்னா, நான் திவ்ய சுபாவம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என் கிரியை அங்க வேறுபடணும். உலகத்தோடு இருக்கிற கிரியையோடு ஒத்து போயிடக்கூடாது. சில விஷயங்களை சில பேருக்கு புரிய வைக்கும் போது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் புரிய வைக்க முடியும். அதுக்கு மேல அவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்கன்னா உடனே நம்மளும் அங்க மாறி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க கூடாது. புரிய வைக்க முயற்சி பண்றோம், அவங்க முடியல, அதுக்கப்புறம் அவங்க கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கலாம், அந்த இடத்தை விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. அவங்க கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க பாஸ்டர், நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? கோபம் என்ன, நான் என்ன அப்படி, நான் என்ன இப்படி? இத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்து உங்களுடைய சுவாபம் ஏன் மாறல? ஏன் மாறல? நல்லா கவனிங்க, பிசாசானவனுக்கு நல்லா தெரியும் சில விஷயங்கள் சில எக்ஸ்டென்ட்டுக்கு மேல நம்ம போறது கிடையாது. சில விஷயங்கள் சில எக்ஸ்டென்ட்டுக்கு மேல நம்ம போக மாட்டோம். சில காரியங்களை இது நம்மனால முடியாது அப்படின்னா அது வரைக்கும் குதிச்சுக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் அமைதியா வந்துடும். அதாவது இந்த பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன், இந்த பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போவோம். ஏன்? இந்த பக்கம் வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு அரசு அதிகாரியா இருப்பாரு, ஒரு போலீஸா இருப்பாரு, இல்லை ஒரு பெரிய ஆளா இருப்பாரு, ஒரு வசதி படைச்சவனா இருப்பான். அவங்ககிட்ட சண்டைக்கு போனோம்னா அவன் என்ன திட்டினாலும் அமைதியா வாங்கிக்குவோம். ஆனா இந்த பக்கம் இருக்கிறவன் ஒரு ஊயின்னு சொல்லிட்டானா குடும்பத்தோட போய் சண்டைக்கு போயிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களை வேதனைப்படுத்த, அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எமோஷனை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உணர்வை காட்ட முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். தேவனுக்குள்ள மேலோட்டமான நம்பிக்கை வச்சிருக்கிறோமா, இல்ல ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? சகோதர சகோதரியே, ஒரு 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 பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல, மலட்டுத்தன்மை அப்படிம்பாங்க. ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மலட்டுத்தன்மை உள்ள மரம் அப்படின்னா அது கனி கொடுக்காது. இத்தனை வருஷத்துல கனி, ஒரு கொய்யா மரம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 8 மாசத்துல, ஒரு வருஷத்துல அது கனி கொடுக்கணும் அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு கனி கொடுக்கல, 2 வருஷம் ஆச்சு கனி கொடுக்கல, 10 வருஷம் ஆச்சு கனி கொடுக்கல, 15 வருஷம் ஆச்சு கனி கொடுக்கல, ஆனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? மலட்டுத்தன்மை உள்ள ஒரு மரம். கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு இந்த மேலோட்டமான விசுவாசம் வைத்தவர்கள், இந்த ஷாலோ ஃபெய்த் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு மலட்டுத்தன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்க கனி கிடையாது. ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அத்தி மரத்துக்கு அடியில போய் கனி இருக்கான்னு தேடி பார்த்தாரு. அல்லேலூயா. அது எதனுடைய அடையாளம் தெரியுமா? அது எதனுடைய தீர்க்க தரிசனம் தெரியுமா? கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் வந்து நின்னு கனி இருக்கான்னு செக் பண்றார். ஆண்டவர். முன்ன நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், முன்ன எப்படி பேசணும், இப்ப எப்படி பேசுறோம், முன்ன நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, இப்ப நம்முடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டு இருக்கு, முன்ன நம்முடைய வாழ்க்கையினுடைய முறை என்ன, இப்ப நம்முடைய வாழ்க்கை முறை என்ன? அழகான ஒரு வார்த்தை, மரத்துக்கு பக்கத்துல வந்து நின்று என்ன பண்றாரு? அத்திமரத்தின் கனி இல்லைன்னு எங்க தூரத்துல இருந்து சொல்ல, எங்க வந்து நின்று சொல்றாரு? மரத்துக்கு கீழே வந்து நின்று மேலே பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தூரத்திலிருந்து அந்த மரத்துல கனி இல்லை, அந்த மரத்துல கனி இல்லைன்னு இல்லை. ஏன் அப்படி பார்க்குறாருன்னா, எங்கேயாவது ஒரு கனி ஒளிஞ்சிருந்தா தப்பா போயிடும்ல, கனி இல்லை அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்க கூடாதுன்னு கிட்ட வந்து நின்று பக்காவா ஆராய்ச்சி பண்றாரு. எங்கேயுமே கனி இல்லை, இப்ப சொல்றாரு இதுல கனி இல்லைன்னு. நம்ம தான் ஆண்டவர் கிட்ட நின்று பார்க்கிறாரு. அல்லேலூயா.
நம்ம டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. டிஃபெண்ட் அப்படின்னு சொன்னால் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன பாஸ்டர் என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன பாஸ்டர் என்ன அப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி, என் பக்கம் நியாயம் இருக்குல்ல, நான் அப்புறம் எப்படி, என் கோபத்தை தூண்டி விட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க. இல்லை, மேலோட்டமான ஒரு நம்பிக்கை, மேலோட்டமான ஒரு விசுவாசம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர் அல்ல. இந்த மேலோட்டமாக விசுவாசம் உள்ளவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு என்று கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, அங்க அதுதான் மிஸ் ஆகுது. கீழ்ப்படிதல் இருக்காது. வேத வசனம் எத்தனையோ முறை இருதயத்தை தட்டி 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 சொன்னாலும் இந்த காது பாஸ்டர் இதுக்குள்ள விட்டா கூட ஒரு 2 வசனம் உள்ள போயிடும், அதனால இங்கிருந்தே தூக்கி எறிஞ்சான். எத்தனை முறை வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தட்டி தட்டி சொல்லுச்சு, இந்த விஷயம் வேண்டாம், இந்த விஷயத்தை தப்பு பண்ற, இந்த விஷயம் செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத தட்டி தட்டி சொல்லும் போதெல்லாம் அதை விசுவாசம், அந்த மேலோட்டமான விசுவாசத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ளாம அலோ பண்ணி இருக்கட்டும் 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 இருக்கட்டும், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அனுமதிச்ச நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு யார் வேதனைப்படுறது, இன்னைக்கு யார் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறோம். சில நேரங்களில் சில விஷயங்கள், ஐயோ சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க பாஸ்டர், சொந்தக்காரங்க அப்படி பண்ணிடுவாங்க பாஸ்டர், அவங்கள்ட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டேன்னா, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, இந்த காரியத்தை நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன், கோவப்பட்டுருவாங்க பாஸ்டர். நல்லா கவனிங்க, கோபம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? 1 வருஷம் இருக்க போகுதா? ஏதோ ஒரு வழியில வந்து மறுபடியும் நம்மகிட்ட பேசிடுவாங்கல்ல, ஏதோ ஒரு வழியில வந்து நம்மகிட்ட பார்த்துருவாங்கல்ல. ஆனா ஆசீர்வாதத்தை யார் இழந்து போறா? குடும்ப மேன்மை யார் இழந்து போறா? பரலோகத்தை யார் இழந்து போறா? நம்ம இழந்து போறோம், நம்ம இழந்து போறோம். எது மேல விசுவாசம் வச்சிருக்கோம், எது மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? சகோதர சகோதரி, இன்னைக்கு சில குடும்பங்கள், தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். போல்டா சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையை நீங்க பகுத்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு எந்தெந்த காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு அடி விழும். இந்த வேத வசனத்துல எது எது போட்டிருக்கு, எது எது போட்டிருக்கு, அது எல்லாவற்றையும் நீங்க கீழ்ப்படியாம இருந்து பாருங்க, அந்த காரியம் நம்ம வீட்டுல நிலைக்காது, நிலைக்காது. அதான் அழகா ஒரு வசனம் சொல்லுவாரு, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கும், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை அதுதான் கீழ்ப்படிதல். செலுத்த வேண்டியதுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிறோம். ஏன் ஆண்டவர் அந்த அந்த வார்த்தையை கொடுக்கிறார்? எல்லாவற்றையும் நான் பணம் அப்படிங்கிற ஒரு பொருட்களை சொல்லல, அதுவும் முக்கியம். தேவனுக்கு செலுத்த வேண்டியது அப்படின்னா எல்லாத்தையும் கர்த்தருக்கு சரியா செலுத்தணும். சரியா செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஜெபம் அது ஒரு செலுத்துதல், வேதவசனம் வாசிக்கிறது செலுத்துதல், தசமபாகம் செலுத்துதல், ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை செலுத்தல், அதான் கீழ்ப்படிதல். எல்லாமே சரியா சரியா சரியா. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நான் பேசல, எல்லா விஷயத்தையும் அதில் மிக்ஸ் பண்றேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு முதல் இடம் வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கணும், அது கர்த்தருக்கு கொடு. வெளியிலிருந்து வந்து நின்று பார்த்துட்டு இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், அப்படிதான் நம்ம பண்ணணும், இதான் நம்ம குடும்ப வழக்கு, இதான் நம்முடைய சமயம், இதான் கலாச்சாரம், இதான் வாழ்ந்த முறை, அப்படி இப்படி. கோமாவில் கிடந்தேன் ஒரு நாள்ல, கோமால கிடந்தேன். எனக்கு எந்த கலாச்சாரம் தெரிஞ்சது, எந்த சமயம் தெரிஞ்சது? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா வந்தோம். நம்ம சமயம் என்ன, நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, நம்மள இந்த உலகம் எப்படி அடையாளப்படுத்தும்? சாக கிடந்தே யார் வந்து பார்த்தா உன்ன என்ன சொல்றேன்? என் வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டல் ஐசியூல கிடந்தனே, 2 நாட்கள் புத்தி இல்லாம கிடந்தனே, சுவாதீனம் இல்லாம கிடந்தனே. அப்ப எனக்கு யார் உயிர் கொடுத்தா? என் கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்தார். இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் சொல்லுது, கல்யாணத்துக்கு சரியா நீ கூப்பிடல, நீ நிச்சயதார்த்தத்துக்கு சரியா கூப்பிடல, நம்ம முறைப்படி நீ செய்யல, நான் வந்து சாப்பிட மாட்டேன். சாப்பிடாத, சாப்பிடாத. ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் 4 நாள் கடந்து 15 நாள் குளுக்கோஸ் போட்டு கடந்து யாரும் வந்து பார்க்கல. ஆனா என் கல்யாணத்துக்கு கும்பலா நிக்கிறாங்க ஒரு 50 பேர். நாங்க சாப்பிட மாட்டோம், ரொம்ப ரிலேஷன், கும்பலேஷன். ஏன்னா நம்ம முறைப்படி நீ செய்யல. மேலோட்டமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ இவங்கெல்லாம் ஐயோ இவங்கெல்லாம் இல்லை, உங்களுக்காக நான் செய்கிறேன். இல்லை, செய்ய மாட்டேன். வந்தாவா வராட்டி இப்போ அவ்வளோதான். நான் செத்து போயிருந்தா மண்ணோடு மண்ணா மக்கி போயிருப்பேன்.
கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே நிற்கிற யாரும் எனக்கு உயிரை கொடுக்கல. இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து 50 பேர் நிற்கிறாங்க சாப்பிடாமனா, எவனும் வந்து நான் கஷ்டப்படும் போது ஐயோ கஷ்டப்படுறாங்களே இந்த 50 ரூபா வச்சுக்கோ 5000 வச்சுக்கோ, எவனும் கொடுக்கல. யார் கொடுத்தா? கர்த்தர். எனக்கு வேலையை கொடுத்தது கர்த்தர், என்னை ஆசீர்வதித்து கர்த்தர், என்னை மேன்மைப்படுத்தியது கர்த்தர். இது உங்களுடைய வாழ்க்கை, எல்லாத்துடைய வாழ்க்கையை நான் மையப்படுத்தான் சொல்றேன். மேலோட்டமான நம்பிக்கை விழுந்து போகிற ஒரு வாழ்க்கை ஆகிவிடும். தயவு செய்து கவனமா இருங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். 4வது ஒரு காரியம், ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா 19ஆம் வசனத்தினுடைய 2வது காரியம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. பிசாசுகள் விசுவாசம், இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தை காட்டும் பிசாசுக்கு ரொம்ப விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா சொல்லாமா? பிசாசு கர்த்தர் மேல அதிக விசுவாசம். விசுவாசம் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொன்னா, கடவுள் யார் என்பதை உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஹல்லேலூயா. நடுங்கிறான். அதான் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, பிசாசுகளும் விசுவாசித்து ஆனா அதனுடைய கிரியை வேற. அதனுடைய கிரியை வேற. விசுவாசம் இருக்கு, கிரியை வேற. அதனுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நடுங்குகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது பிசாசுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணார்? துரத்தினார். அப்ப அதுல ஒரு காரியம், ஒரு பிசாசு என்ன சொல்லுது? எங்களை ஏன் துன்பப்படுத்த வந்திருக்கிற? அந்த டெவிலுக்கு தெரியும், அந்த பிசாசுக்கு தெரியும், ஐயோ அந்த கடவுள் துன்பப்படுத்துகிற ஒரு வல்லமை கொண்டவர், அதிகாரம் கொண்டவர் என்பதை. சகோதர சகோதரியே, இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது? பிசாசுக்கு கூட விசுவாசம் இருக்குது. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நாம விசுவாசத்துல குறைபாடு உள்ளவனா இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பைபிள் படிக்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் பிசாசு ஆண்டவர் கேட்டு செய்யும். எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் முழிச்சிருக்கீங்க? நான் கண்டுபிடிக்கிறேன். பிசாசு ஆண்டவரை கேட்டு ஒவ்வொரு விஷயமா செய்யும். வெளியே உள்ள என்ன பண்ணும்? யோபு கிட்ட அவன் வீட்டை தொடட்டுமா? தொட்டுக்கோ. அவன் மனைவியை தொடட்டுமா? அவன் குடும்பத்தை தொடட்டுமா? தொட்டுக்கோ. அவன் சொத்தை தொடட்டுமா? தொட்டுக்கோ. அவனை தொட்டுக்குமா? தொட்டுக்கோ. ஆனா நல்லா கவனிங்க, அது ஒரு இடத்துல கூட மீறி செயல்படல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் தொட உறுதி கொடுத்துட்டாரு, சரீரத்தை தொட உறுதி கொடுக்கல. அப்ப அது என்ன பண்ணுச்சு? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்துருச்சு. அதுல 2-3 இன்சிடென்ட் நடக்கும். யோபு புத்தகத்தை ஒரு நிமிஷம் அப்படியே திருப்புங்களேன். ஏன்னா அப்பதான் புரியும், பிசாசு கூட இப்படி இருக்கேன், நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு. 2-3 டைம் ஆண்டவர்கிட்ட வரும். எனக்கு ஞாபகம் கரெக்டா இருக்கணும்னா 3 டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் வந்து நின்று என்ன பண்ணுவான்? பேசிட்டு என்ன பண்ணுவான்? போவான். அதை பாருங்க, அது அழகான ஒரு வசனம் என்னன்னா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வந்து பேசுறான். பூமி எங்கும் உலாவி எல்லாம் நிற்கிறான். சாத்தான கழுதை அவனுக்கு தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இதெல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணுவார்? செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வரும் 12ஆம் வசனத்துல. அங்கே பிசாசு வரும். அங்க 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த முதல் அதிகாரத்துல அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் இதெல்லாமே தொட்டுட்டு போறான். 2ஆம் அதிகாரத்துல சரீரத்தை தொடர்றதுக்கு என்ன பண்றான்? அனுமதி வாங்க வரான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் இப்படி அனுமதி வாங்குறோமா? அவன் நம்மளை விட அதிகாரம் கொண்டவன். யோபுவை விட கொஞ்சம் வல்லமை யாருக்கு அதிகம்? பிசாசுக்கு அதிகாரம்னு வச்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளை தொட அனுமதி வாங்கினவன் ஏன் திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட யோபுவின் சரீரத்தை தொடறதுக்கு அனுமதி கேட்கணும்? அவனே தொட்டுட்டு போயிருக்கலாமே. ஏன் அவன் தொடல? சொல்லுங்க, ஏன் அவன் தொடல? சத்தமா. ஏன் முதல் இன்சிடென்ட்ல எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கி தொட்டவன் 2வது மறுபடி வந்து நின்று பர்மிஷன் வாங்குறான்? ஏன் தொடல? தேவ வல்லமை என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. இவர் பேச்ச மீறி நான் செஞ்சிட்டேன்னா இவர் என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவார். ஹல்லேலூயா.
காட்ஸ் பவர் என்னன்னு டெவிலுக்கு தெரியுது. தேவ வல்லமை என்பது பிசாசுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆண்டவரே தொட்டுக்கிட்டுமா அதை நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் தொட்டுக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவ வல்லமையை அறிந்தவர்கள், தேவ வல்லமை அவர் வேண்டான்னு சொல்கிறார், அதை தான் நான் வேணும்னு செய்வேன். அவர் இதை வேணும்னு சொல்கிறாரா, அது எனக்கு வேண்டாம். தேவ வல்லமையை இருந்த பிசாசு நடுங்கி தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த நடுக்கம் இல்லை. அது தைரியமாக மாறிடுது. என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர்? என்ன நடந்துடும் வாழ்க்கையில்? அது என்ன நடந்துடும், இது என்ன நடந்துடும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட தான் அந்த பயம் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வர ஆரம்பிச்சதுன்னா தாங்க முடியாது. அல்லேலூயா. தாங்க முடியாது. குடும்பத்தில் எதுவும் ஆசீர்வாதமாக இருக்காது, குடும்பத்தில் எதுவும் மேன்மையாக இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு. இல்லை நான் சம்பாதிக்க தான் போவேன் அப்படின்ட்டு போனேன். போய் நடந்தது என்ன? ஆக்சிடென்ட், ஏமாற்றம், திருட்டு, இதெல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆகி லேப்டாப் உடஞ்சுது. கொஞ்சம் பணம் வச்சு சரி பண்ணேன். எனக்கு வீட்டுக்கே அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோனி லேப்டாப் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு பார்ட் உடஞ்சிது, அதை சரி பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து ஜன்னலில் இப்படி வச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு லேப்டாப் வச்சுட்டு படுக்கிறோம். நல்லா கவனிங்க. நானும் என்னுடைய நண்பனுடைய லேப்டாப் வச்சு படுக்கிறேன். என் லேப்டாப் மட்டும் காணாமல் போயிடுச்சு. கையை உள்ளே விட்டு லேப்டாப், அதே பக்கத்தில் இன்னொரு லேப்டாப் இருக்குது, அதை எடுக்கல. இது ரூம்லேயே யாராவது திருடிருப்பாங்க பாஸ்டர் அப்படிங்களா? பக்கத்து வீட்டில் திருட்டு போயிருக்கு, மேல் வீட்டில் திருட்டு போயிருக்கு, எல்லா வீட்லையும் லேப்டாப் திருட்டு போயிருக்கு. என்னால் இன்னொரு லேப்டாப் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை. உளுந்தடிச்சு ஒடியாந்தேன். தேவையா? அந்த லேப்டாப் ஒழுங்காக வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கிட்ட லேப்டாப் கிடையாது. அப்போ ஒழுங்காக அந்த லேப்டாப் வச்சிருக்கலாமா? அந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குமா? கர்த்தர், அதுதான் தேவ வல்லமையை அறிந்தவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது தப்பான காரியம், ஐயோ என் வாழ்க்கையில் இது பெரிய பிரச்சனையாயிரும், என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாயிரும், இதை நான் செய்ய மாட்டேன்னு ஒதுங்கி நிற்போம். இன்னைக்கு நம்ம 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 பல பேருடைய குடும்பங்களில் கை வைக்கிற காரியம்லாம் விளங்காமல் போகுது. சரியா ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? என்ன தப்பு செஞ்சுட்டோமா? என்ன தப்பான காரியம் செஞ்சுட்டோம்? நல்ல காரியம் தானே செய்கிறோம், என் குடும்பத்துக்காக தானே செய்கிறேன். ஏன் இந்த காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் இன்னைக்கு செய்கிற காரியம் நல்ல காரியம், அது தப்பான காரியம் கிடையாது. ஆனால் ஏன் கர்த்தருடைய கரம் இல்லைன்னா, நீங்கள் அன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியாமல் போன விஷயம். சரிங்க பாஸ்டர், நான் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இல்லை. அழனும், தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரை தப்பு பண்ணிட்டு ஆண்டவரை, அவர் மன்னிக்கிற வரை அவர்கிட்ட போராடணும். அவர் மன்னிப்பு கொடுக்கிற வரைக்கும் போராடணும். போராடுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் மாற்றணுமோ அதையெல்லாம் மாற்றணும். இன்னும் சில காரியங்கள் தவறு இருக்கும், அதெல்லாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன காரியங்கள் எல்லாம் மாற்றும் போது தான் கர்த்தர் அதுக்கப்புறம் நம்ம கை வைக்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ செய்யறதெல்லாம் நீ என்ன செய்யறியோ அதுக்குண்டான ப்ராஃபிட்டை, அதுக்குண்டான பிரயாசத்தை, அதுக்குண்டான பலன் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில கொடுக்கல? என் தொழில் ஆசீர்வாதமா இல்லை, என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லை, என் கையில பணம் இல்லை, என் வேலை இல்லை, ஏன் இதெல்லாம் எனக்கு இல்லை? ஏன் இல்லை? ஒரே பதில், நீ அன்னைக்கு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனா. ஆனா இன்றைக்கும் தெய்வ பயம் இல்லை. இன்னும் அந்த அந்த ப்ரைடு, அந்த பெருமையோடு உட்காந்துருக்கும். அந்த பெருமையோடு நிற்கிறோம். என்ன நடந்துரும்? இன்னைக்கு உண்டானது ஆண்டவர்கிட்ட கேட்பாது, அது இருந்துட்டு போகுது. சூழ்நிலைகள் வரும் பொழுது வேற மாதிரி மாறிடுறோம். இதுதான் இங்க யாக்கோபு தான் வெளிப்படுத்துறாட. உங்களுக்கு இல்லாத விசுவாசம் கூட யார் இடத்துல இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு இடத்துல என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு இடத்துல இருக்கு. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த காலை வேளையில?